بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் புகாரியுடைய 112வது ஹதீஸின் விளக்கத்தை பார்த்தோம். அதில் வரக்கூடிய ஒரு வரி என்ன வரி என்றால், லா யுகுத்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின், ஒரு காஃபிற்காக முஸ்லீமை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அலி அறிவித்த ஒரு செய்தி பார்த்தோம். அது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது, அது சரியான ஹதீஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை வச்சோமா. அந்த சான்றுகளில் இன்னொரு சான்று என்னென்னு கேட்டால், அல்லாஹ் 5வது சூறாவில் 27 இருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறான். உங்களுக்குலாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டான். கொலை பண்ணிவிட்டு எப்படி அடக்கணும்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிற சம்பவத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது, அந்த ஆதமுடைய ஒரு மகனை கொலை செஞ்சிட்டான் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, அதுக்கு தான் இப்படி சட்டத்தை கொண்டு வந்தோண்டு இப்போ இதில் சொல்கிறான்ல, என்ன சொல்கிறான், மின் அஜ்லி தாலிக்க, இதன் காரணமாகன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாதாரணமாக கொண்டுட்டு போயிட்டான். ஆதமுடைய ஒரு மகன் கூட பிறந்த சகோதரனை கொலை பண்ணிவிட்டான். அப்போ கொலை பண்ணதுனால தான் இந்த கொலைக்கு கொலைன்னு ஒரு தண்டனை இருக்குல்ல, அது கொடுத்தா தான் இந்த கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வந்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், மின் அஜ்லி தாலிக்க, இதன் காரணமாகத்தான் கதபுனா அலா பனி இஸ்ராயில் மக்களுக்கு நம்ம விதியாக ஆக்கியிருந்தோம், அன்னஹு மன் கதல நஃப்சன், ஒரு உயிரை ஒருவன் கொள்வானேயானால், நஃப்சன் முஸ்லிமன் இல்லை, நஃப்சன் முஸ்லிமத்தன் அப்படின்னு சொல்லலை, நஃப்சன் ஒரு உயிரை ஒருவன் கொள்வானேயானால், பி கொயிரி நஃப்சின், ஒரு உயிருக்காக அல்லாமல், அது கொலைக்கு கொலைன்னு கொன்றால் அது குற்றம் வராதுல்ல, ஒரு உயிருக்காக அல்லாமல் ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செய்வானேயானால், அவ் ஃபசாதின் ஃபில் அர்லி, அல்லது பூமியில் குழப்பம் விளைவித்ததுக்கு பதிலாக இல்லாமல் ஒருத்தனை கொலை செஞ்சானேயானால், இப்போ கண்ணமா கத்தலன் நாச ஜமியா, எல்லா மனிதர்களையும் அவன் கொலை செஞ்சவனை போல, ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அனைத்து மனிதர்களையும் கொலை செஞ்சது போல, ஒமன் அஹையாகா, ஒரு உயிரை வாழ வைத்தவன், இப்போ கண்ணமா அஹையன் நாச ஜமியா, எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவனை போல அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு, அதான் ஒரு மனுஷனை கொலை செஞ்சால் எல்லாத்தையும் கொலை செஞ்ச மாதிரின்னு எல்லாம் எடுத்துக்கொள்கிறான்ல. ஏன் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால், அப்போ தான் கொலை நடக்காது. கொலைக்கு கொலைன்னு ஒன்று கொடுத்தா தான் ஒருத்தன் கொள்வதற்கு பயப்படுவான் என்ற ஒரு சட்டத்தை எதனால் கொண்டு வந்தோம்னு கேட்டால், இந்த கொலை செய்கிறது என்பது மனிதனுடைய இரத்தத்தில் ஊர்னதாக இருக்குது, ஜீன்லே வருது. அவனுடைய தகப்பன் முதல் மனிதனுடைய பிள்ளைகள்கிட்ட இது வந்துருச்சு. அப்படிங்கிற காரணத்தினால்தான் இதை விதியாக்கணும்னு நல்லா சொல்கிறானே. இதில் சொல்லும்போது எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, யார் ஒருத்தன் மூமினான ஒரு நஃப்ஸை கொள்கிறானோ அப்படின்னு நல்லா சொல்லவே இல்லை, ஒரு நஃப்ஸை கொள்வது, அவ்வளோதான். அப்போ ஒரு நஃப்ஸை கொன்றானேயானால் உலகத்தை மக்களையெல்லாம் கொலை செஞ்சவன் என்று எல்லாம் எடுத்துக்கொள்கிறாங்க போது, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் காஃபிரை கொலை செஞ்சால் மூமினை தண்டிக்கக்கூடாதுன்னு இருக்குமா? காஃபிரை கொலை செஞ்சதுக்காக வேண்டி முஸ்லீமை கொலை செய்யக்கூடாதுன்னு அப்படி சட்டம் இருக்குமையானால், இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமாக அது அமைந்து விடுகிறது. அதுபோக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நஃப்ஸுங்க வருதில்ல, ஒரு நஃப்ஸுக்கு கொலை செஞ்சானையானால் வருதில்ல, இது சம்பந்தமான ஒரு விளக்கத்துக்காக வேண்டி புகாரியில் 1312வது ஹதீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜனாசா ஒன்று போகுது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஜனாசா கொண்டு போகிறாங்க. ஜனாசாவை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ கீழளவு, அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், இது யஹூதியுடைய ஜனாசா, அதாவது ஒரு பிரேதத்தை கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சு நின்ட்டாங்க. ஏன்னா பிரேதம் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும்னு ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறதுனால
அதை செயல்படுத்துகிற விதமாக நின்று விட்டார்கள். அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், அது யஹூதி ஜனாசா, அதுக்கே நிற்கிறீங்கிற மாதிரி அர்த்தத்தில் கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, அலைசத்து நப்சன், அது ஒரு உயிர் இல்லையான்னு கேட்குறாங்க. அதாவது யஹூதி ஜனாசா, யஹூதி ஜனாசாவா, அப்போ சரி நான் உட்காந்துக்கிறேன்னு ரசூல்லா சொல்லலை. ரசூல்லாவுடைய பார்வை என்ன, இந்த உயிர் உள்ளவன் உயிரற்றவன் என்கிற பிரச்சனை வரும்போது அது ஒரு நஃப்ஸு இல்லையான்னு கேட்குறாங்க. அலைசத்தன், அது மனுஷன் இல்லையா? அப்போ மனிதன்கிற ஒரு பார்வையை தான் ரசூல்லா பார்க்குறாங்க, ஒரு ஜனாசாவுக்கு பார்க்குறாங்க. இப்போ கொலைக்கு அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு முஸ்லீமுக்காக காஃபிர் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் முழுக்க ஒரு தப்பான ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸெல்லாம் சரியான ஹதீஸ் என்று மதுஹப் நூலில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இது சரி கிடையாது. அதுக்கடுத்து வேறு அடுத்த ஹதீஸுக்கு போயிடுவோம். 113வது ஹதீஸ். ஹத்தசனா அலி இப்னு அப்துல்லா, அலி இப்னு அப்துல்லா நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார். ஹத்தசனா சுஃபியான், நமக்கு சுஃபியான் சொன்னார். கால, அவர் சொன்னார். ஹத்தசனா அம்ருன், அம்ரு என்பவர் நமக்கு சொன்னார். கால, அம்ரு சொன்னார். அஹ்பரணி வஹ்ப் இப்னு முனப்பஹ், வஹ்ப் இப்னு முனப்பஹ் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அன் அஹீஹி, அவருடைய சகோதரர் வழியாக. இந்த வஹ்ப் என்பவர் ஒரு அண்ணனோ தம்பியோ, ஒரு தம்பி வழியாக அவர் அறிவிக்கிறார். கால, அவர் சொல்கிறார், வஹ்புடைய சகோதரர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, சமிஅத்து அபா ஹுரைரத்த, அபூ ஹுரைராவிடத்தில் யக்குழு, அவர் சொல்ல நான் செவியுற்றிருக்கிறேன். சமிஅத்து அபா ஹுரைரத்த யக்குழு, அபூ ஹுரைரா சொல்வதை நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா என்ன சொல்கிறாரு, இது அபூ ஹுரைரா சொல்கிற ஹதீஸ் கிடையாது, அபூ ஹுரைராவுடைய சொந்த சொல்லு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மாமின் அஸ்ஹாபின் நபி, நபியுடைய தோழர்களில் அகதுன், யாரும் இல்லை. மா அகதுன், இந்த மா அகதில் சேர்க்கணும். மாண்டா இல்லைன்ற அர்த்தம். இந்த இல்லைங்கிற எங்கே ஒட்டும்னா அகதுன் என்பதில் வரும். அப்போ மா அகதுன், யாரும் இல்லை. மின் அஸ்ஹாபின் நபி, இப்படி வர வேண்டிய வாசகம் கொஞ்சம் முன்பின்னா மாற்றி போட்டிருக்கிறாங்க. மாமின் அஸ்ஹாபின் நபி அகதுன், நபியுடைய தோழர்களில் யாரும் கிடையாது. அக்ஸர ஹதீசன் அன்ஹு, அன்ஹுண்டு அனி நபி, நபி வழியாக ஹதீஸை அறிவிப்பதில் மின்னி, என்னை விட அதிகமாக அறிவித்தவர் கிடையாது. அதாவது மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் யாரும் கிடையாது. அக்ஸர, அக்ஸரனா மிக அதிகம் அறிவித்தவராக கிடையாது. மின்னி, இந்த அக்ஸர இஸ்மு தஃலீல் வந்துச்சுன்னா ஒரு மின் வரும். அக்ஸர மின்னி, என்னை விட அதிகம் அறிவித்தவர் கிடையாது. எதில் அறிவித்தவர்? அக்ஸர ஹதீசன், ஹதீஸில் அதிகம் அறிவித்தவர் கிடையாது. அக்ஸரனா அதிகம் அறிவித்தவர்னு அர்த்தம். மிக அதிகம் அறிவித்தவர் கிடையாது. நபித்தோழர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அளவுக்கு யாரும் அறிவித்ததில்லை, நெசந்தான் அது. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அபூ ஹுரைரா தான் வருவார். அப்போ அபூ ஹுரைரா நபித்தோழர்களில் ரொம்ப ஜாஸ்தியாக அறிவித்தவராக இருக்கிறாரு. அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கிறது, நம்ம தான் ரொம்ப அறிவிக்கிறோன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கிறது. அப்போ மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒருவரும் கிடையாது. அக்ஸர மின்னி, என்னை விட அதிகம் அறிவித்தவர் கிடையாது, அதிகமானவர் கிடையாது. எதில் அதிகமானவர்னா ஹதீசன் அன்ஹு, அன்ஹுன்னு அனி நபி, நபி வழியான ஹதீஸில், நபி வழியாக உள்ள ஹதீஸில் என்னை விட அதிகம் அறிவித்தவர் கிடையாது, நான் தான் ஜாஸ்தி அறிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அபூ ஹுரைரா சொல்கிறாரு. சொல்லிட்டு இல்லாமாக்கான மின் அப்துல்லாஹிபின் அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ரிடமிருந்து ஏற்பட்டதை தவிர, அப்துல்லாஹிபின் அம்ரு இருக்கார்ல, அவரும் இவருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் அறிவிச்சிருக்கிறார். அதை சொல்கிறேன், எந்த ஒரு தோழரும் எனக்கு ஈக்குவலாக வரமாட்டாங்க. இல்லாமாக்கான மின் அப்துல்லாஹிபின் அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ரிடமிருந்து வந்திருப்பதை தவிர, அப்துல்லாஹிபின் அம்ரிடமிருந்து வந்திருக்கிறத அதை தவிர மற்ற யாரும் என்னை விட ஜாஸ்தி அறிவித்ததில்லை. ஏன் அவரை ஏன் தவிரங்கிறார்னு கேட்டால், ஃபைன்னஹு கான யக்குத்துபு, அவர் எந்த ஹதீஸை கேட்டாலும் எழுதி வச்சுக்கிறார். ஃபைன்னஹு, அவர் அப்துல்லாஹிபின் அம்ரு என்பவர் கான யக்குத்துபு,
எழுதுபவராக அவர் இருந்தார். இவ்வளோ அக்துபுன்னா எழுத மாட்டேன். அப்போ நான் மனப்பாடத்திலே சொல்லக்கூடியவனாக இருக்கிறதுனால அவர் எழுதி வச்சுக்கிறதுனால என்னை விட கூட எழுதி வச்சுருப்பார். அப்துல்லா இப்னு அம்ர் வந்து கேட்குற ஹதீஸெல்லாம் நோட் பண்ணிடுவார், எழுதிடுவார். எழுதி வச்சார்னா நினைவாற்றலில் இல்லாட்டா கூட எழுத்தை பார்த்து அவர் அறிவிக்கும் போது அவர் என்னை மிஞ்சிடுவார். ஏன்னு கேட்டால் நான் வந்து எழுதாமல் யாவோ சக்தியில் அறிவிக்கிறவனாக இருக்கிறேன். அவர் வந்து எழுதி கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து அவரிடமிருந்து அறிவித்தவை வந்து அதிகமாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் அறிவித்தான அவர் எழுதி வச்ச அந்த ஏட்டில் உள்ளதெல்லாம் இன்றைக்கி வெளியே வரல. ஏன்டா இவர் சொல்கிற கருத்து பிரகாரம் பார்த்தா அபூ ஹுரைராவை விட அப்துல்லா இப்னு அம்ர் தான் ஜாஸ்தி அறிவித்திருப்பார்னு விளங்குது. ஆனால் அவர் எழுதி வைத்ததை எல்லாம் அவர் அறிவித்தும் கூட அது மக்கள் மத்தியில் வந்து என்ன செய்யலை, சங்கிலி தொடராக பரவி வரல. இவருடைய ஹதீஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்துல்லா இப்னு அம்ருடைய ஹதீஸ் வந்து அபூ ஹுரைராவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அபூ ஹுரைராவை மிஞ்சிற அளவுக்கு இருக்காது. ஆனால் அபூ ஹுரைரா வாழ்ந்த காலத்தில் மிஞ்சிற அளவுக்கு இருந்திருக்குது. அபூ ஹுரைரா அந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அபூ ஹுரைரா யாவோ சக்தியில் எவ்வளோ வச்சுருப்பாரோ அதை விட அவர் எழுத்துமானமாக நிறைய வச்சுருப்பார். இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள். மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதும், நபித்தோழர்களில் ஒருவரும் இருந்ததில்லை அக்ஸர மின்னி, என்னை விட அதிகமானவராக. எதில் அதிகமானவர்? ஹதீஸன் அன்ஹு, அவர் வழியான ஹதீஸ், அவர் வழியாக ரசூலுல்லாஹ் வழியாக உள்ள ஹதீஸில் என்னை விட அதிகமாக யாரும் கிடையாது. நான் தான் ரொம்ப ஜாஸ்தியாக அறிவித்திருக்கிறேன். இல்லா மா கான மின் அப்துல்லாஹிபின் அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ரிடமிருந்து ஏற்பட்டதை தவிர. அவர் என்னை மிஞ்சிடுவார்னு அர்த்தம். அவரை தவிர பாக்கி எல்லாரையும் விட நான் தான் மிஞ்சி நிற்கிறேன். ஏன் அவருக்கு மட்டும் அவர் என்னை விட மிஞ்சிடுறாருன்னு கேட்டால் ஃபைன்னஹு கான யகுத்துபு, அவர் எழுதுபவராக இருந்தார். ஹதீஸுகளை கேட்டால் எழுதி வச்சா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். 100 ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா மனப்பாடம் பண்ணவர் 25 விட்டுருவார், எழுதினவர் 100 எழுதுவார். அப்போ எழுதுகிறவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ இன்னஹு கான யகுத்துபு, அவர் எழுதுபவராக இருந்தார். ஒல அக்துபு, நான் வந்து எழுத மாட்டேன் அப்படின்னு அபூ ஹுரைரா சொன்னதாக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறார். இது என்ன பாடத்தில் உள்ள ஹதீஸ் என்று கேட்டால், பாட தலைப்பு இருக்குல்ல, தலைப்பில் நான் என்ன தலைப்பு இதுக்கு போட்டார்னு கேட்டால், ஹதீஸுகளை எழுதி வைத்து கொள்ளுதல் தான் பாடமே. எழுதி வைத்து கொள்ளுதல்ங்கிற பாடத்துக்கு தான் அலி வந்து எழுதி வச்சுருந்தார்ல ஒரு 3 விஷயத்தை, அதுக்கு வேண்டி அந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டினார். இதுவும் என்னென்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அம்ர் ஒரு சஹாபி தானே, அவர் ஒரு சஹாபியாக இருந்தாலும் அவரும் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹதீஸுகளை எழுதி வைத்து கொள்ளுதல் என்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அலி எழுதி வச்சது ஒரு ஆதாரம், அப்துல்லா இப்னு அம்ர் எழுதி வச்சது ஒரு ஆதாரம் அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்கிறார்ல. அதனால் ஹதீஸுகளை எழுதி வச்சுக்கிடலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறார். இது அந்த ஹதீஸ் முடிஞ்சிருச்சா? அந்த ஹதீஸை முடிஞ்சவுடனே இந்த ஹதீஸுக்கு வந்து வேறு ஒரு ரூட்டும் இருக்கிறது அப்படிங்கிறத புகாரி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? தாபஹு மஅமர் இங்கே வருது பாருங்கள். மஅமர் இங்கே வர்றாரு. இதில் மஅமர் வரல. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் வஹப் இப்னு முனப்பஹ்னு வருதா? இப்போ நம்ம அபூ ஹுரைரா சொன்னாருங்கிற இந்த 113வது ஹதீஸ் இருக்குது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் வஹப் இப்னு முனப்பஹ் என்பவர் அறிவித்ததாக வருகிறது. அவர் யார் வழியாக அறிவித்திருக்கிறார்னு கேட்டால் அவருடைய சகோதரர் வழியாக அறிவித்திருக்கிறார். வஹப் இப்னு முனப்பஹ் என்பவர் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். அந்த சகோதரருடைய பேர் வந்து ஹம்மாம் பின் முனப்பஹ்ன்று அவருக்கு பேர். அப்போ வஹப் என்பவர் யார்கிட்டருந்து அறிவிக்கிறார்னா அண்ணன்கிட்டருந்து அறிவிக்கிறார். ஹம்மாம் இப்னு முனப்பஹ்கிட்டருந்து அறிவித்தார்னு இங்கே வந்துருச்சு. வேறு ஒரு ரூட்டில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த வஹப் வராமல் வஹபுடைய சகோதரர்கிட்ட இருந்து மஅமர் என்பவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். அதாவது இங்கே அஹின்னு வருதில்ல, இங்கே அஹின்னு வருதில்ல, அந்த சகோதரர் என்பவர் தான் ஹம்மாம் வழியாக வஹப் அறிவிக்கிறார். இப்படி தான் இந்த ஹதீஸுடைய சனது இருக்குது. 113வது ஹதீஸுடைய சனது எப்படி இருக்குது?
ஹம்மாம் வழியாக வகுப்பு அறிவித்தார், அண்ணன் வழியாக தம்பி அல்ல தம்பி வழியாக அண்ணன் அறிவித்தார்னு ஏதோ சகோதரர்னு வருது, மூத்தவரா இளையவரான்னு தெரியலை. அப்போ சகோதரர் வழியாக வகுப்பு அறிவித்த தெரியலைன்னா தேடி பார்த்தா கிடச்சிடும், நான் தேடலை. அப்போ சகோதரர் வழியாக வகுப்பு அறிவித்தார்னு இங்கே இருக்குது. அப்போ மெயின் சூத்திரதாரி யாருன்னு கேட்டால் வகுப்பு இதில் முக்கிய அறிவிப்பாளராக வர்றாரா, இன்னும் ஒருத்தர் மாமார்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த வகுப்புட்டேருந்து கேட்காம அவர் டைரெக்டாக அந்த ஹம்மாம்கிட்டே கேட்டுப்படுறாரு. ஹம்மாம் இடத்துல கேட்டு யார் அறிவித்திருக்கிறா, வகுப்பு அறிவித்திருக்கிறாரு, மாமார் அறிவித்திருக்கிறாரு, இதை பின்தொடர்ந்திருக்கிறார்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு. இப்போ இதில் யாவும் வச்சுக்கிற வேண்டிய என்ன, வகுப்பு நம்ம நப்பகன்னு வருதில்ல, இவர் யார் வழியாக அறிவித்தார், சகோதரர் வழியாக. அந்த சகோதரர் யாருன்னு கேட்டால் ஹம்மாம் யாபத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்த ஹதீஸில் ஹம்மாம்னு வர்றதுனால சகோதரர் வழியாக அறிவித்தார் என்றால் ஹம்மாம் வழியாக அறிவித்தார், அதை வச்சுக்கிட்டீங்களா. இப்போ வாங்க தாபாஹு, இந்த வகுப்பு இருக்கார்ல, இந்த ஹூங்கிறது அவரைன்னு வருது. வழக்கம் போல் புகாரி குழப்பத்தானே செய்வார். இன்னும் தாபா அந்த ஹூ யாருன்னு சேர்த்து சொல்லிவிட்டு போயிடலாம், நம்ம தான் வந்துக்கிட்டு சிந்தித்து விளங்க வேண்டிய லெவலில் விட்டுவிட்டார். தாபாஹு என்றால் வகுப்புன்னு சொல்லி ஒரு அறிவிப்பார் வந்தார்ல, அவரைக்கு தாபாண்டா பின்பற்றி இருக்கிறார். மாமரை அவரை பின்பற்றி அறிவித்திருக்கிறார். அன் ஹம்மாமின், ஹம்மாம் வழியாக அந்த அஹின் வஞ்சிற சகோதரர், அதான் ஹம்மாம் பின் முனப்பாக வழியாக மாமர் அறிவிக்கிறாரு. அன் அபி ஹுரைரா, அவர் இப்படி ஒரு தொடர்ச்சியும் இருக்குதுங்கிறார். இந்த ஹதீஸுக்கு நாம் போட்ட சனது ஒன்று இருக்கிறது. இன்னொரு சனது என்ன இருக்குன்னு கேட்டால் அபு ஹுரைராட்டிருந்து ஹம்மாம் கேட்டு, ஹம்மாம்கிட்டேருந்து அவருடைய தம்பி வகுப்பு கேட்காம மாமருங்கிறவர் கேட்குறாரு. ஹம்மாம்கிட்டேருந்து யார் கேட்குறாரு, மாமர் என்பவர் கேட்குறார். அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தாபாஹு, இந்த ஹூ யாருன்னு கேட்டால் வகுப்பு என்பவரை. தாபா, இந்த ஹூ இருக்குல்ல, தாபானா பின்தொடர்ந்திருக்கிறார்னு அர்த்தம். யாரை பின்தொடர்கிறாரு, வகுப்பை பின்தொடர்கிறார். பின்தொடர்கிறார்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் வகுப்பு சொன்ன மாதிரியே இந்த ஹதீஸை பிந்தி வர்ற ஹதீஸை அறிவித்தார்னு அர்த்தம். தாபாஹு என்றால் இந்த வகுப்பு என்பவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். யார் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, இந்த இப்னு உமர் அப்துல்லா இப்னு அம்ர் எழுதுவார், நான் எழுத மாட்டேன்னு அபூ ஹுரைரா சொன்னார்ல, அந்த மெசேஜை யார் சொல்லியிருக்கிறா, மாமரும் சொல்லியிருக்கிறார். யாரை பின்பற்றி சொல்கிறாரு, வகுப்பை பின்பற்றி சொல்கிறார். தாபாஹு, வகுப்பு என்பவரை பின்பற்றி இருக்கிறார். மாமர் பின்பற்றி இருக்கிறார். பின்பற்றி யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் ஹம்மாமின், ஹம்மாம் வழியாக. ஹம்மாம்கிட்டேருந்து அறிவித்தவர் வகுப்பு தானே. வகுப்புக்கு பதிலாக இவர் மாமர் நேரடியாக ஹம்மாம்கிட்ட கேட்குறார். ஹம்மாம்கிட்ட அவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா நபி ஹுரைரான்னு கேட்டு இப்படியும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுன்ட்டார். இப்படி இந்த மாதிரி வாசகத்தை அவர் போட்டார்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சனது புகாரியில் தேடி பார்த்தாலும் சமயத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் வேறு ஏதாவது பல ஹதீஸ்கள் நோட் பண்ணுவார்ல, இது கொஞ்சம் அவர் எதிர்பார்த்த தரத்தில் இருக்காது, இருந்தாலும் வேறு ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதை அவர் புகாரில் கொண்டு வராமல் இருப்பார். அவர் கொண்டு வராமல் இருந்தாலும் இந்த மாதிரியான தொடர்ச்சி இருக்குதான்னு தேடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் கிதாபில் அது இருக்கும். புகாரி சொல்கிற மாதிரி அதாவது அபூ ஹுரைரா சொல்லி, ஹம்மாம் சொல்லி, ஹம்மாமுக்கு மாமர் சொல்லி, அப்படி வரக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அப்போ இதை தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த சனதில் புகாரில் இல்லை. இந்த ஹதீஸு இந்த சனது கொண்டதாக இன்னொரு இடத்துல பதிவாகலை. அப்போ தேடி பார்த்தா இந்த வாசகம் உள்ளது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் அப்துர் ரஸாக்குன்னு ஒரு கிதாப் இருக்கிறது. அவன் ஆதி காலத்தில் உள்ள ஒரு ஆள், புகாரிக்கு சீனியர் சொல்ல போனான். அவர் நூலில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இதை கொண்டு வர்றாரு பாருங்க. லம்யக்குன், இதே வாசகம்தான். லம்யக்குன் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர் ஹதீஸன் மின்னி இல்லை அப்துல்லா இப்னு அம்ரின் ஃபைன்னஹு கத்தப வல மக்துபு. இதே கருத்து தான். ரசூலுல்லாஹ்வுடைய தோழரில் என்னை விட யாரும் ஹதீஸை அறிவித்தது கிடையாது, அப்துல்லா இப்னு அம்ரை தவிர. அவர் எழுதுவார், நான் எழுத மாட்டேன்னு சொன்னார்ல. இந்த வாசகத்தை முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் பாருங்கள். அப்துர் ரஸாக்குடைய உஸ்தாது யாருன்னா மாமர். அப்துர் ரஸாக்குங்கிற ஒரு நூல் ஆசிரியர்.
அக்பர்னா அப்துல் ரஸாக் ஆச்சா. அன் மாமர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் ஹம்மாம் பின் முனப்பஹ் வழியாக அறிவிக்கிறார். அவர் சமி அபா ஹுரைரா, அவர் அபு ஹுரைராட்ட கேட்குறாரு. அப்போ அபு ஹுரைராவிடத்தில் ஹம்மாம் கேட்டு ஹம்மாமிடத்தில் மாமர் கேட்டும் அறிவித்திருக்கிறார். இன்னொரு தொடர்ச்சியும் இதுக்கு இருக்கிறதுன்னு புகாரி சொன்னார்ல, அந்த தொடர்ச்சி புகாரி நூலில் கிடையாது, புகாரியுடைய நோட்டில் இருந்திருக்குது. புகாரி நோட்ஸ் எடுத்திருப்பார்ல, அதில் வச்சுருந்துருக்கிறாரு. அது எல்லாத்தையும் புகாரில் கொண்டு வர மாட்டார். அவருடைய தரத்தில் ஏதாவது கொஞ்சம் சந்தேகப்பட்டார்னா விட்டுருவார். ரெண்டாவது சரியான ஹதீஸாக இருக்கேன், முதல் தரத்தில் வைக்க முடியலைன்னா அதை கொண்டு வர மாட்டார். இருந்தாலும் அவருடைய நோட்ஸில் உள்ளதையும் குறிப்பிடுறார். என்ன சொல்கிறாரு, இந்த செய்தியை அபூ ஹுரைராட்டிருந்து ஹம்மாம் கேட்டு ஹம்மாம்கிட்டேருந்து அவருடைய தம்பி கேட்குற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குல்ல, வஹ்பு இப்னு முனப்பஹ் கேட்ட மாதிரி இப்படி வர்ற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இந்த ஹதீஸ் வந்திருக்குது. வேறு மாதிரி எப்படி வருதுன்னு கேட்டால் மஅமர் என்பவர் ஹம்மாம்கிட்ட கேட்குறார், வஹ்பு கேட்கல. மஅமர் ஹம்மாம்கிட்ட கேட்டு அவர் அபூ ஹுரைராட்ட கேட்டு இந்த செய்திக்கு ரெண்டு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரூட்டு தான் இது. அப்துல் ரஸாக் இப்போ நான் எடுத்து காட்டுற முசன்னஃப் அப்துல் ரஸாக், இது புகாரி கிடையாது. முசன்னஃப் ஒரு சொன்னதுனால தாபான்னு ஒரு போட்டதுனால தேடி பார்த்து இந்த மஅமர் ஹம்மாம்ன்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் எங்கேயாவது வந்திருக்குதா தேடி பார்த்தோம்னு சொன்னால் வந்திருக்குது. எப்படி வருது பாருங்கள். அக்பரனா அப்துல் ரஸாக், நமக்கு அப்துல் ரஸாக் அறிவித்தார். முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் எப்படி வரும்னு கேட்டால் அப்துல் ரஸாக் நமக்கு அறிவித்தார்னு ஆரம்பிக்கும். அவரே எழுதின கிதாப் இல்லை, அவர் சொல்லி அவருடைய மாணவர் எழுதுனதுனால அக்பர்னா எல்லாத்துலேயும் முதல்ல இப்படி தான் வரும், அக்பர்னா அப்துல் ரஸாக்குன்னு வரும். அப்துல் ரஸாக்கே இது எழுத கிடையாது, அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன செய்வார், உஸ்தாத் பேரை ஒவ்வொரு ஹதீஸும் போட்டுக்குருவார். அக்பர்னா அப்துல் ரஸாக், அப்துல் ரஸாக் நமக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னா மாமர் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா ஹம்மாம் இப்னு முனப்பஹ், ஹம்மாம் இப்னு முனப்பஹ் வழியாக அறிவித்தார். அன்னஹு சமிய, அவர் செவியுற்றார். அபூ ஹுரைராட்ட செவியுற்றார். யகூலு, அபூ ஹுரைரா சொல்லுகிறார், லம் யகுன் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் அஹதுன், முகமதுடைய தோழர்களில் ஒருவரும் இருக்கவில்லை. அக்ஸர் ஹதீஸ மின்னி, என்னை விட அதிக ஹதீஸ் அறிவித்தவர்களாக இருக்கவில்லை. இல்லை அப்துல்லா இப்னு அம்ரை தவிர. ஏனென்றால் ஃபைன்னஹு கதப, அவர் எழுதுவார், உல மக்தும் நான் எழுத மாட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குல்ல. இதைத்தான் இந்த வாசகத்தின் மூலம் சொல்கிறார். இந்த வாசகம் தாபஹு, வஹ்பு என்பவரை பின்தொடர்கிறார். அதாவது வஹ்பு சொன்ன மாதிரி செய்தி அறிவிக்கிறார்னு அர்த்தம். வஹ்பை பின்தொடர்கிறார்னா என்ன அர்த்தம், வஹ்பு என்ன செய்தியை சொன்னார், இந்த செய்தியை, அதாவது அப்துல்லா இப்னு அம்ர் எழுதி வச்சுக்கிறார், நான் எழுத மாட்டேங்கிறார்ல, அந்த ஒரு செய்தியை வஹ்பு சொன்னதாக நம்ம அந்த 113 ஹதீஸில் பார்த்துவிட்டோம். இதை வஹ்பு மாத்திரம் சொல்ல கிடையாது, மஅமர் என்பவரும் ஃபாலோ பண்ணுறார். தாபஹுன்னா வஹ்பு என்பவரை ஃபாலோ பண்ணுகிறார். மஅமர் என்கிற அறிஞர் ஃபாலோ பண்ணி யார் வழியாக இந்த செய்தியை அறிவிக்கிறார்னு கேட்டால் ஹம்மாம் பின் முனப்பஹ் வழியாக அறிவிக்கிறார். அவர் வஹ்புடைய சகோதரர். அபூ ஹுரைரா வழி அறிவித்திருக்கிறார்னு இதோடு முடிச்சுக்கிட்டார். இந்த ஒரு வரியை சரியாக விளங்குறதா இருந்தால் நம்ம தேடி பார்த்து இதை எடுத்து உங்களுக்கு கொடுத்தா தான் விளங்கும். ஏன்னா புகார் தெளிவாக சொல்ல மாட்டார். இந்த தெளிவுபடுத்துகிற விஷயத்தில் ஒரு 0 தான், கோழி முட்டை தான் கொடுக்கலாம். யாருக்கு, புகாரி இமாமுக்கு. அவர் எப்படி இதை சொல்லணும்னு கேட்டால், இந்த வஹ்பு என்கிறவரை ரிவாயத்தி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை அறிவிக்கிற விஷயத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கிறார் இன்னொரு மாமர் அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய நோட்டில் தான் இருக்குது, இந்த கித்தாபில் நான் கொண்டு வரலன்னு இவ்வளவு அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லாமல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதான் புகாரி. அவர் என்ன செய்ய மாட்டார், அவருக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு விட்டுருவார். நம்ம என்ன செய்யணும், இது என்னத்தை தான் இந்த ஆள் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம போய் தேடி புரிஞ்சு, இதைத்தான் சொல்கிறார் போல இருக்குது. இதே செய்தி அபூ ஹுரைராட்டிலேருந்து ஹம்மாம் அறிவிக்கிற மாதிரி எங்கே வருதுன்னு தேடி, ஹம்மாம்கிட்டேருந்து மாமர் எங்கே வருதுன்னு தேடி பார்த்து, புகாரில் முதல் தேடி பார்ப்போம், கிடைக்கல. இதே செய்தி புகாரில் எங்கே வந்திருக்காண்டு, இந்த கருத்துப்பட வந்திருக்காண்டு தேடி பார்த்தால் கிடைக்கல. அப்போ மொத்த கித்தாபனையும் போட்டு ஃபைண்ட் பண்ணோம்னு சொன்னால் இந்த கருத்துப்பட வந்திருக்குது, இவர் சொல்கிற மாதிரி மாமர் ஹம்மாம் அபூ ஹுரைராங்கிற அந்த ரூட்டில் வந்திருக்குது என்று விளங்கி கொள்கிறோம். அதுக்கு தான் முசன்னஃப் அப்துல் ரஸாக் உங்களுக்கு மேற்கோள் காட்டி இருக்கிறேன் எடுத்து. அப்போ இந்த பாடம் என்ன, ஹதீஸை எழுதி கொள்ளுதல்ங்கிற பாடத்துக்கு ஆதாரம் காட்டிட்டாரா.
ஆனால் இதெல்லாம் ஆதாரமாகாது. ஹதீஸை எழுதி கொள்வதற்கு ஆதாரம் காட்டுறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுத சொன்னாங்கன்ற மாதிரி வந்தால் தான் அது ஆதாரமாகும். இது ரெண்டு ஆதாரம் காட்டியிருக்கா. ரெண்டுமே நபித்தோழர்கள் எழுதினது தான். நபித்தோழர் எழுதினதுனால எழுதி கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமாகாது. ஆனால் அதுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஹதீஸை எந்த ஒன்றையும் எழுதி கொள்ளலாம்ன்ற பொது அனுமதியில் வந்துடுதில்ல. அதுக்கு ஒரு பாடம் போட்டு அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த சஹாபி எழுதாமல் இருந்தாலும் நம்ம எழுதி கொடுத்தானே செய்கிறோம். இவர் எழுதினதை வச்சியா நம்ம எழுதுறோம் அப்படிலாம் கிடையாது. இந்த அப்துல்லா இப்னு அம்ர் ஒரு ஹதீஸை எழுதாதவராக இருந்தால் கூட நாம் ஹதீஸை எழுதலாம். அதுக்கு ஆதாரம் தேட வேண்டியதில்லை. எந்த ஒன்றை கேட்குறோமோ அதெல்லாம் எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அல்லம பில் கலம் தானே. இக்ரன்னு ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லம பில் கலமை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு எழுத்துங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் 2 ஹதீஸை கொண்டு வந்துட்டார். ரெண்டுமே ரசூல்லா சம்மந்தப்பட்டதாக இல்லை. இப்போ 3ஆவது ஹதீஸை கொண்டு வர்றார்ல, அதில் பாருங்கள் 114 எந்த தலைப்பில்? பாபு கிதாபத்தில் ஹதீஸை பதிவு செய்து கொள்ளுதல் பற்றிய பாடம். அதில் 114வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹதஸனா யஹ்யா இப்னு சுலைமான். யஹ்யா இப்னு சுலைமான் நமக்கு சொன்னார். கால அவர் சொன்னார், ஹதஸனி இப்னு வஹ்பின், இப்னு வஹ்பு எனக்கு சொன்னார். கால அவர் சொன்னார், அஹ்பரணி யூனுஸ் என்பவர் எனக்கு சொன்னார். அவர் யார் வழி அறிவித்தார்னா இப்னு ஷிஹாபின். இப்னு ஷிஹாப்னா ஜுஹுரி என்று சொல்லப்படக்கூடிய இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா வழியாக அவர் அறிவிக்கிறார். அந்த உபைதுல்லா யார் வழி அறிவிக்கிறார்னா இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். கால இப்னு அப்பாஸ் இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லம்மா இஷ்டத்த என்றால் கடுமையாக ஆனது. ஷித்தத்துங்கிறாங்கல்ல, இந்த சத்துலாம் வைக்கிறீங்கள, சத்துன்னு சொல்கிறீங்கல்ல, அழுத்துறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அந்த எழுத்துக்கு இந்த டபிள்யூ மாதிரி போடுவதை சத்துங்கிறாங்கல்ல. ஏன் சத்துங்கிறாங்கன்னா அழுத்தி சொல்கிறீங்கல்ல, பர்றங்கிறீங்கல்ல, அழுத்துறதுனால. அப்போ அந்த சத்துனாலே அது அழுத்தம் கொடுப்பது அதிகமாவது. லம்மா இஷ்டத்த அதாவது கடுமையாக ஆன பொழுது. லம்மாண்டா பொழுதுன்ற அர்த்தம். லம்மா இஷ்டத்த கடுமையாக ஆன பொழுது. பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு கடுமையான பொழுது. என்ன கடுமையாச்சு? வஜவுஹு அவங்களுடைய வேதனை கடுமையான பொழுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணித்தாங்கள்ல, அந்த நோய் மரணத்தை கொண்டு வந்த நோய் இருக்குதுல்ல, அந்த நோய் நேரத்தில் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. டபுள் மடங்கு கஷ்டப்பட்டேன்னுலாம் சொல்கிறாங்க. உங்களில் 2 பேர் படக்கூடிய கஷ்டத்தை நான் படுறேங்கிறாங்க. அந்த வேதனை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. லம்மா இஷ்டத்த பின் நபி அவர்களுக்கு வஜன்னா வேதனைனா பெயின் இருக்குல்ல, வலி. அந்த வலி என்பதுன்னா சொன்னால் வலின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வலி, அதாவது வேதனை கடுமையான அதிகமான பொழுது. லம்மா இஷ்டத்தை கடுமையான பொழுது. அந்த கடுமையானதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமான பொழுதுன்னு கூட வச்சுக்கலாம். லம்மா இஷ்டத்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுக்கு கடுமையாக ஆன பொழுது வஜவுஹு அவங்களுடைய வேதனை ரொம்ப கடுமையாக ஆன பொழுது கால சொன்னார்கள். அதாவது மூத்த நெருங்கிட்டாங்க, வேதனை அதிகமாகிட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது தூணி என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். இது தூண்டா வாங்கல்னு தான் அர்த்தம். அந்த அத்தா என்பதற்கு பின்னாடி ஒரு வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வந்தான்னு அர்த்தம் வரும்னு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அத்தாண்டா வந்தான். அத்தா பில் ஹுபுசின்னா ரொட்டியை கொண்டு வந்தான். வந்துருச்சுல. அத்தா பில் ஹுபுசி என்றால் ரொட்டி கொண்டு வந்தான். அத்தா பி கிதாபு என்றால் கிதாபை கொண்டு வந்தான். அந்த அத்தா என்கிற ஃபேலுக்கு பிறகு அத்தான்னா அத்தாவிலேருந்து வரக்கூடிய எல்லாமே அத்தா தீ அது என்னவாக இருந்தாலும் சரி, அத்தாவிலிருந்து பிறந்த சொல் வறுமையானால் அது வந்தான் என்ற அர்த்தத்துக்கு உரிய ஒரு சொல். அது அந்த சொல்லுக்கு பிறகு ஒரு சேர்த்து வந்துருச்சுன்னு சொன்னால் அத்தாவுக்கு வந்தான்ங்கிற அர்த்தம் மாறி கொண்டு வந்தான்ற அர்த்தத்துக்கு மாறிக்கிறோம். அப்போ அத்தாண்டா வந்தான். அத்தாவுடைய அம்ரு என்ன? வருங்காலம். ஏத்தின்னா வான்ற அர்த்தம்.
இத்தி இத்தியா இத்து வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இதை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை. இத்துணி என்னிடத்திலே வாருங்கள்னு நேரடி அர்த்தம். ஆனால் இங்கே இந்த பே வந்துருச்சு பாருங்கள், பி கிதாபின். அந்த பே வந்ததுனால வாருங்கள்ங்கிற அர்த்தம் கொண்டு வாருங்கள்னு மாறிடும். இத்துணி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், பி கிதாபின் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள். கிதாபு என்று சொன்னால் அதாவது நம்ம கித்தாபுண்டா நம்ம என்ன வழங்கி வச்சுருக்கோம்னு கேட்டால் எழுதப்படுற புஸ்தகத்தை தானே கித்தாபுன்னு வழங்கியிருக்கிறோம். இந்த ஹதீஸ்லேருந்து பார்க்கும்போது எம்டி பேப்பரை இங்கே கித்தாபுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு ஒரு கித்தாப்பை கொண்டு வாங்க எழுதி தர்றாங்கிறாங்க. அப்போ கித்தாப்புன்னா என்ன இருக்குது, நம்ம பிரிண்டட் பண்ண நோட்டை எப்படி புக்கை கித்தாப்புன்னு சொல்கிறோமோ, எழுதுவதற்கு வச்சுருப்போம் நோட் இருக்கும்ல, அதையும் கித்தாப்புன்னு சொல்லலாம். அதில் ஒன்றுமே எழுதி இருக்காது, ஆனால் எழுதுவதற்காகத்தானே தயாரிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி ஒயிட் பேப்பரை இப்போ கித்தாப்புன்னு சொல்லலாம், ஒன்றுமே அதில் இருக்காது. இது ஒரு கித்தாப்பு, ஏன்னா எழுதப்படுவதற்கு உரியது. அப்போ கித்தாப்பு என்ற வார்த்தை எழுதப்பட்டதுக்கும் சொல்லலாம், எழுதப்படுவதற்கு உரியதுக்கும் சொல்லலாம்ன்றதை இதிலேருந்து விளங்கிக்கிறலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.